திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தவன் விசஸ் பார்க்காதவன் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற படம், பேச போற படம் கல்கி 1938. கல்கி 2898 ஏடி அப்படிங்கிற படம். இந்த படத்தை இன்னைக்கு தென்னவன் பார்த்திருக்கிறாப்புல, நான் பார்க்கல. இது குறித்தான உரையாடல் தான் இது. முதல்ல நான் சொல்லிடுறேன், கல்கி அப்படின்ற அந்த பேரோட டைட்டில் வந்ததுக்கு பிறகு எனக்கு தோணுனது, இந்த 2024 நம்ம இருக்கிறோம், இது 2900 நடக்க போகுது போல இருக்கு அப்படின்னு தோணுச்சு. இந்த ஏடி அப்படிங்கிறது இந்த கிறிஸ்து பிறப்புக்கு முன் எனக்கு என்ன தோணுது, அது மாதிரி போல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நினைச்சேன். இப்போ ட்ரெய்லர் வந்ததுக்கு பிறகு இது ஒரு பீரியட் ஃபிலிமாவும் தோணுச்சு, ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிமாவும் தோணுச்சு. அதுல இருக்கிற மாதிரியான காஸ்டியூம்ஸ் இருக்கு, ஃபைட்டு, இந்த மாதிரி காட்சிப்படுத்துறது, இது எல்லாமே அட்வான்ஸ்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு இதா இருக்கு. அப்படின்ன உடனே ஏதோ பிசைய தெரியாம பிசைஞ்சு என்னத்தையோ ஊட்ட போறாங்க அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் ட்ரெய்லர் எல்லாம் இருந்தது. ஏகப்பட்ட நடிகர்கள் பெருசா எல்லாருமே இருந்தாங்க. அமிதாப் பச்சன்ல இருந்து பெரிய நடிகர்கள், கமல், எல்லாருமே பசுபதி, நம்ம ஊர் பசுபதி இருந்தாரு, தீபிகா படுகோன் இருந்தாங்க. பெரிய பட்ஜெட்ல படம் எடுத்தாலே அது நாசமா போகும்னு படம் நடிக்கிற பிரபாஸ் அதுல இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த படம் ஒரு நம்பிக்கை ஆகல. ஆமா, இது போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் ஏற்கனவே கிண்டின கேசரி அப்படி ஜோசியா சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு படம் நடிச்சாரு, அது ஹை பட்ஜெட்னாங்க. அப்புறம் ஒரு படம் நடிச்சாரு, ஆதிபுருஷ் 1. அப்புறம் அந்த பூஜா ஹெக்டேவோட நடிச்சாரு ஒரு படம், ராதேஷாம, அது ஒண்ணு. நம்ம ஆபீஸ்ல உட்காந்து நம்ம ஆபீஸ்ல மெல்டன் எடிட் பண்ணாருக்கும்ல, சிஜி கலர் கரெக்ஷன், கிரீன் மேட் ரிமூவ் பண்ணுவான், அந்த மாதிரி கிரீன் மேட் ரிமூவ் பண்ணி இருந்ததால எனக்கு இதுதான் அந்த படத்தை பத்தி பார்க்காத எனக்கு, இப்ப வர நான் படம் பார்க்கல, எனக்கு இருந்த விஷுவல் இது எல்லாத்தையும் அது தீத்துச்சா தீக்கலையா அப்படிங்கறத தான் நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. கதை லைன் என்ன? ஒன்லைன் என்னன்னா, நான் ரொம்ப டீட்டெயிலா சொன்னா நிறைய ஸ்பாயிலர் சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க. அதனால ஒன்லைன் பேசிக்கா சொல்லிடுறேன். அது என்னன்னா, அந்த ஃபியூச்சர்ல இப்ப இருக்கிற வளங்கள், சுத்தமான காத்து, எந்த ரிசோர்சஸுமே இல்ல. ஒரு தண்ணி கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ரொம்ப விளைவுந்த ஒரு வளம் தான் தண்ணியுமே குடிக்கிறதுக்கு. அங்க காசி தான் கடைசியில ஒரு அழியாத நகரமா இருக்கு. வேர்ல்டுல மத்த எல்லாமே கண்டங்கள், கண்ட்ரி, அந்த எல்லாமே எதுவுமே இல்ல. அவங்க எல்லாம் பாலைவனம் ஆயிருச்சு. எல்லா ரேஸ்ல உள்ள பீப்புளும் இருக்காங்க. அதான் இங்க ஒரு வெள்ளக்காரன் இருக்கும். ஒட்டுமொத்த உலகமுமே அங்க ஐக்கியமாயிருச்சு. அவங்க பேசுறது காமனா ஒரு லாங்குவேஜ். அது தமிழ்ல நமக்கு டப்பிங் பண்ணனால, நான் தமிழ் டப்ல பார்த்தனால தமிழ் எடுத்துக்கிறேன். தெலுங்கு டப்பிங்ல அவங்க தெலுங்கு எடுத்துக்கலாம். தெலுங்கு தான் பேசுனாங்கன்ற மாதிரி இருந்தா ஏதோ ஒரு காமன் லாங்குவேஜ். ஆமா, அது ஒரு ஃபிக்ஷனா எடுத்துக்க வேண்டியதான். இதுல காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டு ஒரு பாரடைஸ் மாதிரி ஒரு லேண்ட் இருக்கு. அது மேல ஒரு பிரமிடு மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க, பெருசா ஒரு கண்ட்ரின்னு வச்சுக்கோம். பூமி மாதிரி இன்னொன்னு, பூமி மாதிரி ஒண்ணு, சொர்க்கம் மாதிரி. அங்க என்னன்னா எல்லா வளங்களும் இருக்கு. தண்ணி இருக்கு, விதவிதமான பழங்கள் இருக்கு. இப்ப இருக்கிற பூமி மாதிரி, இப்ப இருக்க பூமியோட இன்னும் சுத்தமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அங்க இந்த காசி மாதிரி ஒரு நகரத்துல இருந்து ஒருத்தர் அங்க போகணும்னா நமக்கு யூனிட்ஸ் தேவைப்படுது. யூனிட்ஸ்ங்கிறது நமக்கு கரன்சி, காசு இருக்குல்ல, அந்த மாதிரி அங்க டிஜிட்டலைஸ் பண்ணி அதுதான் அங்க வேல்யூவே. என்ன பண்ணாலும் யூனிட்ஸ், பவுண்டின்னு சொல்லுவாங்க. இவனை புடிச்சு கொடுத்தா யூனிட்ஸ், இந்த மைக்கை கழட்டி கொடுத்தனா அதுக்கு ஒரு இங்க உயிர் வாழக்கூடிய எல்லாரும் அங்க உயிர் வாழ முடியும். அந்த தட்பவெப்பம் அந்த இதெல்லாம் கரெக்டா இருக்கு. இதோட சுத்தமாவே இருக்கும். இல்ல நம்ம என்னன்னா, இப்போ ஐரோப்பிய நாடுகள்ல டெம்பரேச்சர் வேற இருக்கும், நம்ம ஊர்ல டெம்பரேச்சர் வேற மாதிரி இருக்கும். இப்ப செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம போனோம்னா புவியீர்ப்பு விசை குறைவா இருக்கும், கூட இருக்கும். இந்த வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி எதுவும் வித்தியாசங்கள் அப்படிலாம் இல்ல. எல்லாரையும் காசுக்கே கூட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அதனால இப்ப நார்மலாவே இருக்கு. அது அமௌண்ட் தான் டிமாண்ட். ஆமா, அங்க ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா அங்க போய் காம்ப்ளெக்ஸ்ல நம்ம அதுக்கப்புறம் வாழலாம். அம்பானி, அதானி மாதிரி பெருமணக்காரர்கள் அங்க போயிருக்கலாம். அங்க ஆல்ரெடி பிரிவிலேஜ் இருக்கிறவங்க இங்க மேல இருப்பாங்க. அப்ப நம்ம வழக்கம் போல இங்கேயே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறது அந்த மாதிரி இருக்கிறோம். நம்ம இருக்கிறத ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. 2900. ஆமா, மேபி அது நேச்சுரல் டிசாஸ்டர்னால அப்படியே இருக்கலாம். ஏன் இங்க போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, இங்க உயிர் வாழ்வதற்கு தேவையான தண்ணியோ, சுவாசிக்க சுத்தமான காற்றோ இதெல்லாம் இல்ல, அங்க போகணும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்ட்டு அவர் தான் அந்த வேர்ல்டுக்கே கார்டன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு பெரும் படை இருக்கு. அவருக்கு உலகமே பயப்படுது. அவரோட ஆட்கள்லாம் இங்க நிறைய பேர் ஸ்லேவா வேற வச்சிருக்கானுங்க. அவருக்கு அடிப்படைதான் எல்லாம் இருக்கணும். அவர் கடவுள்களே பேன் பண்ணி வச்சிருக்காரு.
அந்த ஊர்ல சொர்க்கத்துல இல்ல, கீழே. கீழே. ரைட். கடவுளே இல்ல, நான் தான் கடவுள் அப்படின்ட்டு பேன் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கு, எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த மனிதர்கள் வந்து திருந்தவே மாட்டேங்கிறாங்க. அந்த ட்ரெய்லர்ல வர டயலாக். ஆமா, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்கிரீன் டைமும் வந்து ட்ரெய்லர்ல வர்றது மோஸ்ட்லி கவர் ஆயிடுச்சு. அது போக வந்து ஒரு சீன் வருது கடைசியில. அவர் இந்த இயற்கை வளங்கள்லாம் வந்து அழிக்கிறாங்க. ஒரு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல தானோஸ் இருப்பாரு, இந்த பாப்புலேஷன் இதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாரு. காரணமே இல்லாம எல்லாரையும் போட்டு தள்ளிட்டே இருப்பான். ஆமா, கேட்டா அதனாலதான் நான் அந்த உலகத்தை தாங்கி நிப்பாட்ட போறேன்னு சொல்லுவான். இல்ல அது அவர் வந்து உலகத்தை மட்டும் இல்ல, யூனிவர்ஸே, ஒரு பிரபஞ்சத்தையே சொல்லுவாரு. அவருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி இவருக்கு ஒன்று இருக்கு. இவர் வந்து மொத்தமா அதெல்லாம் அடிச்சுட்டு பயப்படாத, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு என்ன மீனிங்னா அவர் ஒண்ணு புதுசா உருவாக்க போறாரு. அதுக்கு எல்லாரையும் கூட்டு போறாரு. அந்த காசை அவரே வாங்கி வச்சுக்கிறாரா? இல்ல, அந்த காசுங்கிறது அவங்களோட இது ஒர்த்து. ஒரு டிசர்வ்டான ஆளுங்க மட்டும் தான் இங்க வாழ முடியும் அப்படின்னு. அதாவது சூழலை பொல்யூட் பண்ண மாட்டேன். ஆமா, அந்த மாதிரி சொல்லிட்டு வரணும். ஏர்ன் பண்றது வந்து ரொம்ப கஷ்டங்கிறதையும் காட்டியிருக்காங்க. அது வந்து ஈஸியாலாம் ஏர்ன் பண்ணிட முடியாது. பிரபாஸுக்கு அந்த ஒரு எய்ம் இருக்கும். அவர் வந்து மவுண்டி என்ற சுத்திட்டு இருப்பாரு. அவர் ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஆளு. இவர் வந்து ஏன் அந்த மாதிரி எல்லாரும் ஈஸியா அடிச்சிருவாரு, யார் வந்தாலும். அவர் இது வரைக்கும் எந்த போட்டியிலையும் தோத்தது இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் எந்த படத்துலயுமே கலெக்ஷன்ல தான் தோக்குறாரு. படத்துல அவர் யார்கிட்டயுமே தோத்தது கிடையாது. எல்லாரையும் அடிப்பாரு. எல்லாம் அவர்கிட்ட வெட்டுறதுக்குன்னே, தலை கொடுக்கறதுக்குன்னே எல்லா கேரக்டரும் வரும். ஓகே, இப்ப அதுக்கு வர இவரோட பவுண்டி எல்லாம் வந்து அவர் ஏர்ன் பண்றாரு. ஆனா இது எப்படி எல்லாம் போகுது அப்படிங்கிறது. இவர் சண்டை போடையில சுத்தி இந்த பீடா கடை வச்சிருக்கும் ஒரு ஆயா, அப்படியே வச்சிருக்கும் ஒரு ஆயா, டெக்னாலஜியோட. கிளி ஜோசி வந்து ரோபோட் கிளி ஜோசி அதுல வரும். இல்ல, இதெல்லாம் நீ தனியா சொல்ல தேவையில்லை. நீ எப்ப காசிதான் கடைசியா அழியாத ஊர்ல அந்த படம் எடுத்தாங்கன்னு சொல்லியோ அப்பயே எனக்கு புரிஞ்சு போச்சு, இன்னும் கிளிஜோசி அங்க சாவாது. காமெடியா தான் காட்டியிருக்காங்க. அதே நேரத்துல பழைய படங்கள்லாம் வந்து சண்டை போடனா சுப்பரி கடை இருக்கும், இந்த காய்கறி கடை இருக்கும், அடிச்சு நொறுக்கிறதுக்குன்னே ஒரு மார்க்கெட் செட் போடும். ஆமா, பொன்னம்பலம் ஃபைட் பண்ண காலத்துல இருந்து நம்மளுக்கு அதான் காட்டுறாங்க. அந்த மாதிரி இதுல இல்ல. ஆனா அவங்களாம் வந்து திரும்ப நீ அடிச்சு நாசம் பண்ணி விட்டு போயிட்டா காசை திரும்ப கொடுன்னு வாங்கிட்டு போனா அப்படி இருக்கும். அப்படியே அவரோட யூனிட்ஸ் எல்லாம் போயிருதுங்கிற மாதிரி காட்டுறாங்க. இவருக்கு என்னன்னா அந்த புஜ்ஜின்னு ஒரு கேரக்டர் கூட டிராவல் பண்றதுக்கு பண்ணிருக்காங்க. எல்லா லாங்குவேஜும் அவங்க தான். ஆமா, அந்த உருண்டை மாதிரி ஒண்ணு. ஆமா, ஒரு ஏஐ டெக்னாலஜி ஒரு கார். அவங்க வந்து பிரபாஸ் வந்து கலாய்ச்சிட்டே இருக்காங்க. அவங்க பில்டப் ஏதாவது கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பிரபாஸ் படங்களை பார்த்ததோட இது என்ன மாறுபடுதுன்னா, ஒரு பில்டப் வந்து உசுப்பேத்தி பேசி விட்டுருவாங்க. சலார்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமா, அந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்ப வந்து அடுத்த சீனே கலாய்க்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துல பிரபாஸ் வந்து ஒரு பவுண்டி ஹண்டர் சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இங்க காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குங்கிறத பாக்கணுங்கிறதா ஒரு ஆசை. அங்க போய் வாழணுங்கிறதா வந்து உச்சபட்ச ஒரு கனவாவே இருக்கு. இப்ப அந்த மில்லியன்ஸ் ஆஃப் யூனிட் வந்து ஏர்ன் பண்ணிட்டு பிரபாஸ் வந்து அந்த காம்ப்ளெக்ஸுக்கு போறாரா இல்லையாங்கிறது தான் வந்து இந்த பாட்டுல சொல்றாங்க. ரைட். இந்த படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. வழக்கமா இப்ப தமிழ் சினிமால இருந்து எல்லா லாங்குவேஜ் படங்கள்லயும் அந்த படம் ஓடணும்னா ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்களை கூப்பிட்டு சும்மா நடக்க விடுறது, சும்மா பறக்க விடுறது, சும்மா டைலாக் பேசுறது, அதை சொல்லணுங்கிறதுக்காகவே பண்ணணும் அப்படின்னு பண்ற மாதிரியான கல்ச்சரின் அடிப்படையில தான் அமிதாப் பச்சனை கூப்பிட்டுருப்பாங்க, தீபிகா படுகோனை கூப்பிட்டுருப்பாங்க, கமலஹாசனை கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்றதெல்லாம் தோணுச்சு. ஏன்னா பிரபாஸ் மட்டுமே மூஞ்சியை காட்டினா இந்தியா முழுக்க ஓட மாட்டேங்குது பாகுபலியை தவிர. இப்ப மித்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் காட்டினோம்னா ஓடிடுமோ அப்படிங்கிற எண்ணத்துலதான் கூப்பிட்டாங்களோ. 4 படம் பண்ணிருப்பாரு, அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அதனாலதான் கேக்குறேன். இப்ப இந்த படத்துல இவரை தாண்டி இத்தனை மோங்கல் இருக்கே, அதனாலதான் ஓட்டுறாங்களா? ஓட்டுறதுக்காக தான் இந்த படம் வந்து அவங்களோட ரோல் எல்லாம் அப்படிதான் இருக்கா, இல்ல அவங்க ரோல் எல்லாம் முக்கியத்துவம் பெறுகிறதா? முதல்ல கதைக்கே வந்து அப்படிப்பட்ட ஒரு இது தேவைப்படுது. ஒரு நகரத்துல எல்லாரும் இருக்காங்க, எல்லா ரேஸும் வாழுதுங்கிறப்போ நீங்க யார வேணா இங்க கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, கண்ணை விட்டு கண்ணோ ஒருத்தர் போடும்போது ஏன் நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டும் ஒரு ஆளை கேஸ் பண்ண கூடாது? மோர்கன் ஃப்ரீமேன் எல்லாம் கூட்டு வரலாம். ஆமா, கூட்டு வரலாம். அவங்க எல்லாரும் ஒரே லாங்குவேஜ்ங்கிறப்போ இங்க அது பிரச்சனையே இல்லை. ஏதோ ஒரு ஆளு நீங்க கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய கேரக்டர் கொடுக்குறது, அமிதாப் பச்சன் கூப்பிட்டு கொடுக்கலாம், தீபிகா படுகோனை கூப்பிட்டு கொடுக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்ப இந்த பேன் இண்டியன் கூப்பிட்டு அவங்க கேரக்டர் நாசம் மாட்டாங்களா இல்ல, அதுதான் கேள்வி. அது கிடையவே கிடையாது. அது என்னன்னா பிரபாஸும் இல்ல ஒரு கேரக்டர் இந்த மாதிரிதான் ஒரு இது வருது. ரொம்ப நான் இது வரைக்கும் பார்த்த பேன் இண்டியன் சொன்ன படங்கள்ல இந்த படத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னு அது புரிஞ்சது. பிளஸ் வந்து எல்லாருக்கும் ஸ்கிரீன் டைம் வந்து கரெக்டா கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன கேரக்டர் வந்தாலும் கூட ஒரு நிறைய கேமியோஸ் இருக்கு படம். ஒரு ஷார்ட் வந்தா கூட ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணி விட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி ப்ராப்பரா எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் நினைக்கிறேன். ஓகே, 2900 அம்மா சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட் அந்த மாதிரியான சூழல்ல தான் நம்ம இருக்கிற மாதிரி காட்டுறாங்களா, இல்ல 2900 அந்த கர்மெல்லாம் மறைஞ்சிருச்சா நம்ம வாழ்க்கை? இல்ல, அப்பயில வந்து அம்மா சென்டிமெண்ட் அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. நிறைய பேர் அனாதைகளாவே வளர்றாங்க. முக்கியமா பிரபாஸ் என்வாயர்மெண்ட் மாறிடுச்சு இல்ல, அந்த என்வாயர்மெண்ட் இல்ல. பிரபாஸ் வந்து ஒரு செல்ஃபிஷான கேரக்டர் தான் வளர்க்கப்படுறாரு. அது இப்ப சிங்கிள் சைல்டா வளர்ற பலரே அப்படித்தான் வளர்றாங்க. ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் வரும், இந்த உலகத்திலேயே வந்து ஒரே ஒரு சைடு தான்
உன் சைடுன்னு பாரு. அது வந்து ட்ரெய்லருக்காக வச்ச ஷாட். ஒரே சைடு தான், செல்ஃபிஷ் சைடு அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. ஓகே, அதுலயே அவர் கேரக்டர் என்னங்கிறது புரியும். ஓகே. அமிதாப் பச்சன் வந்து இதுல அஸ்வத்தமா கேரக்டர் பண்ணிருக்காரு. இந்த புராணத்துல வர்றது. புராணத்துல அவர் மகாபாரதத்துல அவர் சாகாம இருக்காரு. ட்ரெய்லர்லயே பாத்துருப்பீங்க, ஸ்பாயிலர் நீங்க எடுத்துக்க தேவையில்ல. கிட்டத்தட்ட அவர் 2வது ஹீரோ இல்ல முதல் ஹீரோனே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் அவர் ஸ்கிரீன் டைம் வந்து ரொம்ப பெருசு. நம்ம பொதுவா என்ன நினைப்போம், அந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு டம்மி பண்ணி விட்டுருப்பேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேன் இண்டியன் கல்ச்சர்ல அப்படிதான் இருக்கு. ஆனா இவருக்கு ஒரு அதை ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு வந்து அந்த டப்பிங், தமிழ் டப்பிங் யார் பண்ணாருந்தால சூப்பரா பண்ணிருக்கு. ரொம்ப ஆப்டா இருக்கு. ஸ்பெஷலி வந்து இதுக்கு இன்னொரு கிரெடிட் யாரு கொடுக்குன்னா, லிரிசிஸ்ட் விவேக் இருக்கார்ல, அவர் தான் வந்து தமிழ்ல ஒரு கமல், அப்புறம் பிரபாஸ், கீர்த்தி சுரேஷ், அமிதாப் பச்சன் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் டைலாக்ஸ் எழுதிருக்கு. மோஸ்ட்லி இவர் எழுதுன டைலாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தமிழ் படத்தை ரெஃபரன்ஸ் எல்லாம் வருது, கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அது நல்லா இருக்கு. ஒவ்வொரு லாங்குவேஜ்ல எப்படி இருக்குன்னு தெரியல. படத்துல நிறைய கேமியோஸ் இருக்கு. அதுல ஆல்ரெடி ரிவீலான 2 அவங்களே சொல்லிட்டாங்க, அதனால நான் சொல்றேன். துல்கர் சல்மான் வராரு, அப்புறம் விஜய் தேவர்கொண்டாலாம் வராங்க. ஒவ்வொரு ரோலுக்கும் ஒரு இன்ட்ரோ சீன் வச்சாலே படம் 3 மணி நேரத்தை. அது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி மாவல் இருக்கும். அதுல சில்வஸ்டர் ஸ்டாலோன் வந்து ஒரு இதுல வருவாரு. அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு மோடு தான். நம்ம பிரின்ஸ் படத்தோட டைரக்டர் இருக்கார்ல, அவர்லாம் வர்றாரு ஒரு இதுல. சரி, அப்ப அது வேண்டாம், அதை பத்தி பேச வேணாம், வேற பேசலாம். உயிருள்ள நடிகர்கள் நடிச்சது அப்படிங்கறதெல்லாம் பேசியாச்சு. உயிரற்ற ஒரு பொருள் நடிச்சது அப்படிங்கிறது ப்ரொமோஷன்ல நிறைய பயன்படுத்தினாங்க. குறிப்பா கார், அந்த குஜிங்கிற காரை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அதை வந்து இந்தியால இருக்கிற ஒரு பெரிய கார் நிறுவனம் தான் அதை தயாரிச்சது அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. அதனுடைய ரோல் அதற்கு கொடுத்த பில்டப்போட பொருந்தி போகுதா, இல்ல அதுவும் ஒரு சீன் 2 சீன் அப்படி இருக்கா? இல்ல, இந்த புஜ்ஜி கேரக்டருக்குமே ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. முக்கியமான இடங்களை வந்து பிரபாஸ்க்கு வந்து ரொம்ப உயிருக்கே ஆபத்துங்கிற நிலைமையெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றது. கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து கலாய்க்கிறது, தமிழ்ல வந்து அவங்க நல்லா தமிழ் பேசுவாங்க அப்படிங்கறதுக்காகவே வந்து தமிழ்ல அவங்க கலாய்க்கும் போது இன்னுமே நல்லா இருக்குது அந்த குரலை. ஆமா, அவங்க தெலுங்கு நல்லா ஃப்ளூவெண்டா பேசுவாங்க. ஆமா, அதனால அங்கே எப்படி வந்து அங்கேயும் நல்லா பண்ணிருப்பாங்க. மலையாளமும் அவங்க நல்லா பேசுவாங்க. ஆமா, சோ அப்படி இருக்கையில வந்து அந்த கேரக்டருக்கும் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு. அவங்களுக்கு முதல் படத்தோட ஹீரோயினே அவங்கதான், லீடே அவங்கதான். இந்த டைரக்டரோட முதல் படத்தோட மகாநதி சாவித்ரி படம் எடுத்தாங்களா. சோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்கில்ஸ் இருக்கும், இதையும் நம்ம அவங்களுக்கு வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த வேலையை வாங்கியிருக்கு. ஒரு எந்திரத்துக்கு ஒரு ஃபீமேல் ரோல் கொடுத்தது அப்படிங்கறது வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒண்ணு. புதுசுன்னு சொல்லிட முடியாது, ஏன்னா ரஜினியே வந்து லட்சுமி ஸ்டார்ட் ஆயிருன்னு தான் சொல்லுவாரு. இல்ல, ஒரு ஏஐ பேசுறது சொல்றேன். அந்த ஸ்டார் வார்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிராய்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த யூனிவர்ஸ்ல. அதே மாதிரிதான் அதுங்களுக்கு ஒரு உயிர் இருந்து அதை வந்து ஒரு பர்சனா ட்ரீட் பண்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் அந்த பொம்பளை வயசுல பேசுவோம், ஆம்பளை வயசுல பேசுவோம், எமோஷன்ஸ் இருக்குமாலாம் காட்டுவாங்க. இது நார்மலான ஒரு விஷயம் தான். இதுல ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி ஃபேண்டசி படங்கள் காட்டுறது அப்படின்றப்ப ஷூட்டிங் எடுக்கிறத விட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அதிகமா இருக்கும். நீங்க சிஜில இருந்து எல்லாத்தையும் ரியலிஸ்டிக்கா காட்டுறது அப்படிங்கிற ஒர்க் ரொம்ப இருக்கும். ஹாலிவுட் படங்கள் இதை சூப்பரா பண்ணிடுவாங்க. நம்ம இந்தியால வர்ற பட்ஜெட் ஓவர் ஆகும், இதையே வெளிநாட்டுல கொடுத்தான் பண்ணணும் அப்படிங்கிற பல கருத்துக்கள் உண்டு. எடுத்தா கூட கொஞ்சம் அமெச்சூரா வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இதோடைய பட்ஜெட் ஸ்கேல் என்ன, அதெல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கான். பட்ஜெட் ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் டில் டேட் இதுதான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் இன் இந்தியா. அப்படியா? ஆமா, அப்படிதான் சொல்லி ப்ரொமோஷன் பண்றாங்க. அதான் உண்மை, வேற எந்த படமும். ஏன்னா எனக்கு குவாலிட்டி பார்க்கல என்னடா ரொம்ப பில்டப் பண்றானுங்களே அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். பொதுவா வந்து ஒரு படம் பார்க்கல எனக்கு இந்த சிஜி எல்லாம் வரும்போது கொஞ்சம் குறைகள் நோட்டீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் தோணும். ஆனா இந்த கதை வந்து அதோட நம்மள வெளில போகல, அது ஒரு விஷயம். இன்னொன்னு, அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி தெரியல குவாலிட்டியில. ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. மேபி நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணோம்னா மேபி 1-2 இடம் பார்க்கலாம், மத்தபடி நல்லாவே பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ ஹிஸ்டரியும் இருக்கு, ஃபியூச்சரும் இருக்கு அப்படிங்கறத கலக்கிற மாதிரி சப்ஜெக்ட்ங்கிறதுனால மியூசிக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும். அந்த 2 டச்சையும் சேர்த்த மாதிரி ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, அது ஜான்ரா, மிக்சர் ஆஃப் ஜான்ரான்னு சொல்லலாம். என்னன்னா ஹிஸ்டரி மட்டும் இல்ல, இதுல வந்து ஒரு புராண கதை இருக்கு. புராணத்தை அதான் வந்து ஒரு கோர் ஐடியாவே. பிளஸ் வந்து ஹிஸ்டரி இருக்கு, என்ன சொல்றது, ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க, சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கு, அப்புறம் ஃபேண்டசி இருக்கு. அந்த டைப்ல தான் படமே இருக்கு. மியூசிக் வந்து சந்தோஷ் நாயருக்கு இது 50வது படம். யாருக்குமே இப்படி அமையுமா தெரியல. இந்தியாவோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான படம். இதுக்கு முன்னாடி அவர் அவ்வளவு பெரிய பேன் இண்டியன் ஃபில்மும் பண்ணது கிடையாது. பொதுவா இவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஃபில்முக்கு வந்து நான் யாரை கேஸ் பண்ண தோணுன்னா ஒன்னு ஏஆர் ரஹ்மான் இல்லைன்னா கீரவாணி. அந்த பக்கம்ன்றதுனால கீரவாணி. ஆமா, சந்தோஷ் நாராயண் எப்படி இவருக்கு ஐடியா வந்துருந்தல ரொம்ப நல்ல சாய்ஸ். ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வந்து ஒரு 50வது படம் இல்ல நாமளே அவரோட லைஃப்ல அந்த மாதிரி ஒரு படம் கிடைக்குமா தெரியல. மிக்சர் ஆஃப் ஜான்ரா கிடைக்கல. இப்ப அனிருத்துக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, அவர் வந்து ரூரல் சைடு பண்ண மாட்டாரு, அந்த மாதிரி கதையே வந்தது அவருக்கு. பிளஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அது அனிருத்தே சொல்லியிருப்பாரு, பீரியட் ஃபிலிம் வந்து எனக்கு பண்ணணும் அப்படின்னு. எல்லாமே ஒரே படத்துல வந்து எப்படி இருக்கும்.
அது சந்தோஷம், ஆமா, அதை ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு. இப்போ ஒரு விஷயம் வச்சு பாருங்க, அஸ்வத்தமா காட்டையில நீங்க ஹிஸ்டாரிக்கல் டோன்ல ஒரு பிஜிஎம் இருக்கணும். இப்ப ட்ரெண்டியான ஒரு ஆள் பிரபாஸ், ஒரு அவருக்கு வந்து ஒரு ரேப் போர்ஷன் மாதிரி, ஒரு தீம் சாங் மாதிரி, ஒரு அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஹெவன் மாதிரி ஒரு அந்த காம்ப்ளெக்ஸை காட்டும் போது ஒரு பிஜிஎம் போடுறாரு, ஒரு பாட்டு போடுறாரு. கமல் மாதிரி வில்லனை காட்டும் போது ஒரு பிஜிஎம். ஆமா, இப்ப அந்த மியூசிக்லயே வந்து அந்த ஜான்ரா வந்து மிக்ஸ் ஆகுது. அவரோட பொட்டன்சியலை ஃபுல்லா காட்டுறதுக்கு இன்னுமே ஒரு பெரிய ஸ்பேஸ். இந்த மாதிரி படம் கிடைக்கல. எந்த மியூசிக் டைரக்டரா இருந்தாலும், அதாவது சின்சியரா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் இதை கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள் ஒர்க் பண்றது பெரிய வாழ்த்துக்கள் தான் இருக்கு. ஆமா, கண்டிப்பா வாழ்த்துக்கள். சூப்பரா பண்ணிருக்காரு. ஓகே, அப்புறம் ரொம்ப பெரிய படம் இது, கண்டிப்பா இன்னொரு பார்ட்டும் இருக்கு அப்படிங்கறது தான் சொல்லப்பட்டது. அப்ப எடிட்டிங் இதுல ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணணும், இல்ல கொஞ்சம் லேக் ஆனாலும் சிக்கலாயிரும். ஸ்ருதி டிவில வந்து ஆந்திரால இருக்கக்கூடிய மக்களுடைய பப்ளிக் ரிவ்யூ கேட்டேன். அதுல வந்து எங்கேயுமே மக்கள் சொன்னதுல போர் அடிக்குது அப்படின்ற இடத்த சொல்லி பார்க்கல. அப்ப படமா வந்து போர் அடிக்குதா, இல்ல ஓரளவு ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, அல்லது செகண்ட் ஹாஃப் போர், ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் ஓகே, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பொதுவா வந்து நான் எப்படி படம் பார்ப்பேங்கிற ஒரு வியூல ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எனக்கு வந்து கதையை விட்டு எங்கேயும் வெளில போனா அது ஸ்லோவா போனாலும் எனக்கு ஓகே தான், டிஸ்கனெக்ட் ஆக மாட்டேன். அந்த வியூல பார்த்தோம்னா எனக்கு படம் கம்ப்ளீட்டா பிடிச்சிருந்தது. சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த வேர்ல்டு செட்டிங் அவங்களுக்கு புதுசு, ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு படம்னா எல்லாம் டெக்னாலஜி அப்படி டெவலப் ஆயிருக்கும், அப்படி எல்இடி லைட்டா எல்லா இடத்துல எரியும், கார் பறக்கும், ராக்கெட் விட்டுருப்பாங்க, நிலாவில் வாழ்வோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இது அந்த மாதிரி கதை கிடையாது. டிஸ்டோபியன் இராங்கிற ஒரு ஜான்டருக்கு நிறைய பேர் தெரியாதனால அப்படி நினைச்சு போய் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் வந்து இந்த வேர்ல்டு செட்டிங் வந்து புரிய வைக்கிறது. இது ஆல்ரெடி நிறைய மாவல்ல பிளாக் பேந்தர், கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி, தோர், இந்த ஸ்டார் வார் சீரீஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் பழக்கப்பட்ட, அதனால ஈஸியா வந்து உங்களுக்கு ஒரு கேரக்டர் இதுதான் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். 30+ இந்த மாதிரி தமிழ்நாட்டுல சொல்றேன், நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்றேன், அவங்களுக்கு வந்து நிறைய ரிலேட்டிவ் பண்ணிக்க முடியாது, புரியாது கதை. அது வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த படம் ஃபுல்லா, அந்த பாட்டு ஃபுல்லா வந்து ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனாவும் அந்த வேர்ல்டுக்குள்ள எப்படி அவங்க கொண்டு வராங்கிற ஒரு எலவேஷன்லயே போயிருச்சு. மேபி செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடம் பிரபாஸ் வந்து ஒரு சில இடம் வந்து காமெடி கூஃபியான நிறைய மூமெண்ட்ஸ், அது சில பேருக்கு தேவையில்லாததா படலாம். பட் எனக்கு பிரபாஸே தேவையில்லாததா கூட படலாம். படத்தை படத்து ஓகே, இதில் நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு பிரபாஸ் வந்து ஒரு அப்படி ஒரு ஃபன்னியான, ஒரு தன்னைத்தானே டேமேஜ், செல்ஃப் டேமேஜ் எல்லாம் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர் பார்க்கும்போது ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. ஓகே. இன்னொன்னு பொதுவா நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸா சொல்றதை பார்க்க முடியுது, இந்த படத்துல இருந்து காப்பி, அந்த படத்துல இருந்து காப்பி, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. முக்கியமா கேப்டன் அமெரிக்கா வந்து ஒரு ஹேமர் தூக்குவாரு எண்ட் கேம்ல, அந்த மாதிரி ஒரு சீன் வருது. காப்பி அடிச்சு இன்டென்ஷனா பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி உலகத்திலேயே வந்து மோஸ்டா கலெக்ட் பண்ண மூவியை தொட மாட்டாங்க. அதுதான் வந்து நம்பர் 1 நம்பர் எங்கேயோ அன்ரேட்டட்ல இருக்கிற ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து ஈஸியா சுட்டுறலாம். இவர் வந்து அந்த இன்ஸ்பயர் ஆனது இல்ல இதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு, அடாப்ட் ஆனது எதுன்னு பார்த்தோம்னா ஒரு ரெஃபரன்ஸா தான் எடுத்திருக்காரு. அந்த வேர்ல்டு செட்டிங், அந்த கன் எல்லாம் சுடும்போது லேசர் பறங்குறது, அந்த ஸ்பேஸ் ஷிப், இந்த மாதிரி மட்டும்தான் அவரோட ரெஃபரன்ஸ் அந்த டேக்லாம் இருக்கு. மற்றபடி புராணத்தோட அந்த கதைகளோட ஜெல் பண்ணி இவர் ஒரு ஸ்கிரீன் பிளே எடுக்கும்போது அது கொஞ்சம் ஒரிஜினலா தான் இருக்கு. ஓகே. இதுல ரொம்ப முக்கியமானது இப்ப அரசியல் இதெல்லாம் இருக்குல்ல, அது 2900 ஏதாவது இருக்கா? கட்சிகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்ப எல்லாம் தண்ணிக்கே செத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க அரசியல் இருக்கு போது நிலமே இல்ல. காசி மட்டும்தான் உயிரோட இருக்கு. ஆமா, காசிலேயும் நிலம் கிடையாது, ஒரு பாலைவனம் தான். ஓகே. அங்க வந்து காசியோட எம்பி யாரா இருக்கான்னு விஸ்வகுருலாம் அங்க அரசியல்ங்கிற ஒரு இதுவே இல்ல. சுப்ரீம் எஸ்கின் அவருக்கு கீழே உள்ள ஒரு ஆளு நடத்துற ஒரு ட்ரூப்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கும். அப்புறம் பவுண்டி ஹண்டர்ஸ், இந்த இதுதான். இந்த ட்ரூப்ஸும் கூட ஸ்டார் வார்ஸ்ல ஸ்டார் ட்ரூப்பர்ஸ் அவங்க பேரு, அவங்களோட டேக்னு எடுத்துக்கலாம். ஓகே. கல்கி அப்படின்றதே வந்து ஒரு புராண பெயர் தான். காசியில இந்த கதை நடக்குது அப்படின்னும் போது அது ஒரு பூமர் கதை தான். காசி மட்டும்தான் இந்த உலகத்துல கடைசியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது இன்னும் வேற மாதிரியான ஆஸ்பெக்ட்ல மட்டும் அது மாட்டிக்கிறது. இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல காசி தான் கடைசியா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து இன்னும் புராணத்தை நம்புறது மாதிரியான ஒரு பிம்பத்துல இருக்கு. படத்துலயும் புராணங்களை ரெஃபரன்ஸ் காட்டுறாங்க, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உயிரோடு இருக்கிறதா காட்டுறது, அப்படியெல்லாம் இருக்குன்னா அந்த கதையில சொல்லப்படுறது வந்து திணிக்கிற மாதிரி இருக்கா, புராணங்கள் தான் சரி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா, பிற்போக்கா போற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ இதுல எனக்கு என்ன, என்னோட கருத்து என்னன்னா, இந்தியால மோஸ்ட்லி இது அடிக்கடி இந்த மகாபாரத்தை ராமாயணத்தையும் தொடுறதுக்கான காரணம் அதுக்கான பிசினஸ், அதுல என்ன வேணா எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிறதுக்கு
காசு போறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, காசு அவங்க மட்டும் போட மாட்டாங்க, பக்கத்து சீட்ல அனுமன் வந்து உட்காருவாரு, நீங்க படத்துக்கு வாங்க 2 டிக்கெட்டா புக் பண்ணுங்கலாம் சொல்லுவாங்க. அது இவரோட ப்ரீவியஸ் படத்துல அப்படி. ஆனா இது என்னமோ எனக்கு ஜென்யூனா எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தோணுது. இது வெறும் இதை ப்ரீச் பண்ண மாதிரி இல்லாம ஒரு பரப்புரை மாதிரி எதுவும் பண்ணாம ஒரு இதை வந்து புராண கதையாவே ட்ரீட் பண்ணி அந்த நீங்க கதையா பாருங்க, ஒரு கடவுளா பாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ண விதத்துல தான் இருக்கு. ஹிந்துக்கள் மட்டும்தான் இந்த இந்தியால 2900 இருப்பாங்க அப்படிலாம் எந்த அப்பயில எல்லா மதம்னா ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாம் வருது. மொத்தமா வந்து அவங்க காட்டின புராணப்படி மகாபாரதத்தை வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, அந்த கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறதுனால இந்து கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஆப்வியஸா உலகத்திலே ஒரு இடம் இருக்கும், அது காசியா இருக்கும். உலகத்திலே அந்த ஒரு கடவுள் இருப்பாரு, அது எந்த கடவுள் நாமளா இமேஜின் பண்ணி காசியில இருக்கிறதுனால அது எந்த கடவுள்ன்றதையும் நாமளே இமேஜின் பண்ணிக்க வேண்டியது. நல்லா இருக்குடா. அப்படி பார்த்தோம்னாலும் வந்து இப்ப அமெரிக்கால தான் இந்த நியூயார்க் சிட்டி மாதிரி தான் அலையிற மாதிரி காட்டுறானுங்க. அங்க கிறிஸ்டியன்ஸ் கேரக்டர் தான் அதிகமா இருக்கு. நம்ம குழம்பு தேவையில்ல. அது சரிதான், அது அவன் ஒரு பிரச்சனை, நம்ம ஒரு பிரச்சனை. நம்ம ஊர்ல மெஜாரிட்டி இவங்கிறப்போ இங்க நமக்கு ஏதாவது புராணம் தமிழ்நாட்டுல கிறிஸ்தவங்களுக்கு ஏதாவது புராணம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஃபியூச்சர்ல படம் எடுத்து விட்டுருவோம். இன்னொன்னு இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது இந்த கிரேக்க புராணங்கள் இருக்குல்ல, அதுல இருந்து ஜூஸ் அப்புறம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வரும். தோர்லாம் வரும், ஒடிசியஸ்லாம் சொல்லுவானுங்க. இவங்கெல்லாம் வந்து பேஸ் பண்ணி இவங்க ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே பேஸ் பண்ணி சூப்பர் ஹீரோ கதைகள் வந்திருக்கு, கார்ட்டூன்ஸ் வந்திருக்கு, வைக்கிங்ஸ் எல்லாம் ஒண்ணு இருக்கு. எல்லாமே புராணம் தான், ஆனா அதை பேஸ் பண்ணி ஃபிக்ஷனா அவங்க ஒரு விஷயம் எழுதி நிறைய கதைகள் வந்திருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு டேக்ல தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இந்த ஆதிபுருஷ் மாதிரி ஒரு கேரக்டர் அந்த மாதிரியான அந்த மாதிரி கிடையாது. அது வரைக்கும் ஓரளவு தப்பிச்சிரும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது கமர்ஷியலா அந்த படம் ஓடி அடைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. இன்னும் ஒரு மாசத்துக்கு பெரிய படங்கள் எடுத்து இல்ல. இப்போ அதே எஸ்கின் நடிச்ச இந்தியன் 2 வந்தா அது உண்டு. அது இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு. அதனால பட்ஜெட் வைஸாவும் இந்த படம் போட்ட காசை எடுத்துரும் அப்படிங்கறதெல்லாம் கூட பரவலா எல்லோருக்கும் இருக்கக்கூடிய. அதுல ஒரு 120 வயசா, இதுல 200 வயசு இருக்கு. அப்ப அது நம்பலாமா? அத இந்தியன் 2 வந்ததுக்கு பிறகு அதை பத்தி பேசலாம். இது ஒரு பெரிய டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ. ரொம்ப நன்றி படத்தை பார்த்துட்டு வந்து எங்களுக்காக பேசினதுக்கு, கேட்டதுக்கு நன்றி.